Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரவையை வச்சு நல்லா கிறிஸ்பா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்ன்றதை பார்ப்போம். நாம இந்த ஸ்நாக்ஸை செய்யறதுக்கு வெறும் 3 இன்கிரீடியன்ஸ் தான். அது எல்லார் வீட்லயுமே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணால் ரவை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரவையை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ ரவையை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கார மிளகாய் தூள் நான் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் காரம் அதிகமாக சேர்த்துக்கல. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஜீரகம் பவுடர் பண்ணது 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன் நான் இந்த பவுடர் பண்ண ஜீரகம் போடுறேன்னா பசங்க சாப்பிடக்குள்ள ஜீரகம் வாயில தென்பட்டா துப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். இது போடுறதுனால நல்ல டைஜஷன் ஆகும், அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நம்ம மாவு பார்த்தீங்கன்னா பூரி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ நான் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் மாவு, நமக்கு உருட்டுறதுக்கும் நல்லா வரும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அழுத்தமாக இருக்கு நல்லா. முதல்ல நம்ம தொட்டப்ப எவ்வளோ சாஃப்டாக இருந்து பாருங்கள். இப்போ கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது மாவு. இப்போ நல்லா கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மாவை டஸ்ட் பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டையில் மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டிக்கலாம். தின்னா நல்லா திரட்டிக்கணும். நம்ம இதை உருட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. அந்த மிளகாய் ஸ்மெல்லும் அந்த ஜீரகத்தோட ஸ்மெல்லும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை இப்போ நம்ம கத்தியாலையும் இதை கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பீஸா கட்டராலையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லாமாவையும் உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ வாங்க நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு டீ போடுற நேரத்துலையோ இல்லை காஃபி போடுற டைம்லையோ அந்த கேப்லேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குயிக்காக. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா இது 1 வீக் வரைக்கும் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எடுத்துடலாம் நம்ம இதை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவை வச்சு செய்யக்கூடிய கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. இந்த ஸ்நாக் ரெசிபி ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பாக்குற புது வியூவர்ஸா இருந்தா அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.